என்ன செய்யணும்? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மாஞ்சோலை எஸ்டேட்லேருந்து எங்களுக்கு ஓட்டு உரிமைக்காக வந்திருக்கோம். நாங்களும் எத்தனையோ பலமுறை இந்த ஓட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நாங்கள் இருக்க எஸ்டேட்டு நாங்கள் அங்கே தான் வாழ்ந்தோம். எங்களுக்கு நிரந்தரமாக அங்கே தான் குடியிருப்பு இருக்குது. 1850 பேர் ஓட்டுக்கு எழுதி கொடுத்தோம். அந்த 1850 ஓட்டுமே நிரந்தரமாக இடம் பெயர்ந்துள்ளார்கள் அப்படின்னு எங்களுடைய 1850 ஓட்டையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து நாங்கள் திரும்ப வந்து முறையிட்டோம். திரும்ப தேர்தல் அதிகாரி திருநெல்வேலி வந்திருந்தாங்க. வந்திருக்க வேளையில் கலெக்டரையா தரப்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் டேனியலுங்க ஒரு சார் வந்து எந்திரிச்சு மாஞ்சோலை மக்களுக்கு அங்கேயே ஓட்டு உரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தேர்தல் அதிகாரி அந்த அனைத்து கட்சிக்காரங்களுமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும்னு எல்லாருமே சம்மதத்தோட தேர்தல் அதிகாரியும் 6ஆம் நம்பர் படிவத்தை கொடுங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை அங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மக்கள் எல்லாரும் அதே ஸ்டேட்டில் அதே இடத்துல தாசில்தார், விஓ, பிஎல்ஓ எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட ஃபார்ம் 6 கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேயும் நிரப்பி கொடுத்தோம். 6ஆம் நம்பர் படிவத்தில் நிரப்பி கொடுத்தோம். ஃபார்ம் ஸ்லிப் இருக்குது. இப்போவும் எங்களுக்கு ஓட்டு வரல. இது என்ன அநீதியோ என்ன நீதின்னு தெரியல. கிட்டத்தட்ட 18 வருஷமாக நாங்கள் வேலை இல்லாமல் நாங்கள் என்னத்தை சாப்பிடுவோம்? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன் சார். 18 மாதம் வேலை இல்லாமல் அந்த இடத்துல இருக்கோம். நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்கள். 18 மாதம் எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் எப்படி மனுஷன் சாப்பிடாமல் இருக்க முடியும்? இதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கேன் சார். எல்லார்ட்டையும் நீங்கள் மீடியா தான், நீங்கள் சொல்லுங்கள் சார். இதுக்கு நீங்கள் எப்படி அதாவது இப்போ கேரளா, இப்போ மூணார் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் எஸ்டேட் இருக்குது. அவங்க பக்கத்து எஸ்டேட்டு வேலையை போயிடுவாங்க. வேலையே இல்லை, நாங்கள் எப்படி இருப்போம்? 18 மாதம் வேலை இல்லை. இதுக்கு நீங்கள் ஒரு முடிவை சொல்லுங்கள் சார். என்ன சார் ஓட்டு 2000 ஓட்டு இருந்தது. இப்போ வெறும் 78 ஓட்டு தான் இருக்குங்காங்க. ஆனால் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். இப்போ நீங்கள் அதுக்கு சொல்லுங்கள் சார். நான் கேட்க நீங்கள் எல்லோரும் அங்கே தான் சார் இருக்கோம். எல்லாருமே அங்கே தான் இருக்கோம் சார். யாருமே இல்லை. என்னத்தை வச்சு சார் சாப்பிடுவோம்? நாங்கள் சாப்பாட்டுக்கு முடியாமல் தான் நாங்கள் தளத்தில் வந்து வேலை பார்க்கோம் சார். சார் ஒன்றும் இல்லை சார். சென்னையில் இருக்காங்க சார். வீடு திருநெல்வேலியில் பூட்டியே கிடக்கு சார். அவங்களுக்கு எப்படி சார் திருநெல்வேலியில் ஓட்டு வருது? நீங்களே சொல்லுங்களேன். எல்லாருக்கும் யாருமே கிடையாது. அப்படி பார்த்தா நீங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது ஓட்டு. தேர்தல் அதிகாரி எல்லா வீடும் பூட்டி தான் கிடக்கு. ஆனால் அவங்க ஓட்டு போட மட்டும்தான் வருஷத்தில் ஒரு தடவை தானே வராங்க. நாங்கள் அங்கேயே தானே சார் இருக்கோம். எதுக்காக சார் எங்களுக்கு இந்த ஓட்டு கொடுக்கக்கூடாது? நீங்கள் அங்கே இல்லை அப்படின்னு கலெக்டராக சொல்லுதாங்க. ஆனால் நாங்கள் அங்கே இந்த பாருங்கள், என் ஆதாரம் பாருங்கள், என் ஓட்டு ஐடியை பாருங்கள். இதுக்கு மீறி நாங்கள் என்ன சார் பொறுப்போ? ஒரு அட்ரஸும் எங்களுக்கு வேறு இடத்துல இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருக்காங்க சொல்லுங்கண்ணா. என் பிள்ளை டெலிவரி ஆகிருக்கு சார். பஸ்ஸு கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது. பிள்ளை எங்கே சார் வைப்போம்? நீங்களே சொல்லுங்கண்ணா. நீங்கள் யாருமே பேச மாட்டேங்க சார். நீங்கள் கேட்க நாங்கள் சொல்லுதோம். நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள். எங்கள் பிள்ளைய நாங்கள் எப்படி சார் வைப்போம்? எங்கே கொண்டு வைப்போம் சொல்லுங்கள்? பச்சை குழந்தை, 2 மாதம் குழந்தை, எங்கே கொண்டு வைக்க? நாங்கள் எந்த அட்ரஸ் சார் சொல்ல? நாளைக்கு இந்த வசதி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். என் பிள்ளைய நான் கூப்பிட்டு போக ரெடியாக இருக்கேன். அப்போ உலகத்திலே இல்லாத ஒரு ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு இப்படி ஒரு கொடுமையா சார்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கதறிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக எங்களை இப்படி குடும்பப்படுத்தாங்கன்னு தெரில. கோர்ட்டு ஆர்டர் வரட்டும், நாங்கள் பேருந்தோம்னு சொல்லிட்டோம். நாங்கள் இந்த ஓட்டு எங்களுக்கு ரேஷன் அடிப்படை வசதி கோர்ட்டே செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு, கோர்ட்டு செஞ்சு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ரேஷன் கடையை காலி பண்ணுதாங்க. ரெண்டாவது கோர்ட்டு செஞ்சு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் ஆஃபீஸை காலி பண்ணுதாங்க. இதுக்கு மீறி நாங்கள் எதுவும் பேசுனா உடனே உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்காங்க. எந்த நேரம் என் மேலே நடவடிக்கை எடுக்காங்கன்னு தெரில. நாங்கள் வந்து உண்மையாக இருக்கோம். ஒரு சின்ன இப்போ கூட உள்ளேருந்து வெளியே வந்தோம். எங்கள் பேரை எழுதணும்னாங்க. ஐயா பேரை எழுத வேண்டாம், நீங்கள் விருப்பம் இருந்தால் விடுங்க ஐயா, இல்லைன்னா நாங்கள் போயிருந்தோம். எங்கள் மாஞ்சோலை மக்களுக்கு வன்முறை வன்பு அதெல்லாம் என்னென்னு தெரியாது. அப்படி நாங்கள் வாழ்ந்தவங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பேட்டி எடுத்திருக்கேங்க. நாங்கள் வந்திருக்கோம். யார்கிட்டையாவது ஒரு வம்பு எடுத்துருக்கோமா? நீங்களே சொல்லுங்கள். எங்களுக்கு அப்படின்னா என்னென்னு தெரியாது. நாங்கள் ஒரே ஜாதியாக ஒரே மக்களாக வாழ்ந்துட்டோம். இதுக்கு மீறி இந்த கொடுமையை எங்கே தான் சொல்ல? நாங்கள் இல்லை சார். இதுக்கு மீறி நாங்கள் யார்கிட்ட சார் சொல்ல? தேர்தல் அதிகாரி கலெக்டர் தான். இதுக்கு மீறி கோர்ட்டும் சொல்லியாச்சு. கோர்ட்டே மீறியில் நாங்கள் இன்னும் யார்கிட்ட சொல்ல? நீங்கள் தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்கள்.
கோர்ட்டும் எங்களுக்கு அடிப்படை விஷயம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கோர்ட்டு நாளைக்கே போச்சோன்னா நாங்கள் போக தயாராக இருக்கோம். அதுக்கு தட்டி தானே நாங்கள் இந்த அடிப்படை வசதி கேட்கோம். இல்லை எங்கள் எஸ்டேட் மட்டும் பூட்டி கிடக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா கிராமத்துலையும் எல்லா ஊர்லேயும் ஓட்டு இருக்கவங்க எல்லாம் வெளியூரில் தான் இருக்காங்க. நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தானே சார் கீழே வந்து தளத்தில் வேலை பார்க்கோம். அங்கேயே நாங்கள் 4 நாள் 2 நாள் சாப்பிடாம இருந்தால் எல்லாம் கிறங்கி விழுந்துடுறாங்க சார். 18 மாதம் எப்படி 4 மாதம் ரேஷன் வேறு இல்லை சார். காட்டில் 6 மாதம் ஆச்சு ரேஷன் இல்லை. நாங்கள் கீரையை பிடிங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சார். 3000 ரூபாய் நிப்பாட்டாங்க ரேஷன். அந்த கலைஞர் கொடுத்த பொங்கல் பரிசும் கொடுக்கல. தயவுசெய்து சொல்லுங்கள் சார், நீங்கள் எல்லோரும் வீடியோ எடுக்கங்க, இதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் சார். போன ட்ரிப்பு நீங்கள் போடலை, நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இதுதான் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் சார். நீங்கள் இவ்வளோ பேர் எங்களுக்கு எடுக்குங்க. இப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 10-20 பேர் இருக்காங்க. சாயங்காலம் எத்தனை டிவியில் வருதுன்னு நாங்கள் பார்ப்போம் சார். ஏன்னா இதுதான் உண்மையானது நீங்கள் போட்டங்கன்னா கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார் சார். அதாவது நீதி என்றைக்கும் வெல்லும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் காத்திருக்கோம் சார். எவ்வளோ பொறுமையாக இருக்கோம். எவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் உண்மை வந்து கடைசி ஒரு நாள் வெல்லும் சார். கடவுள் அந்த தீர்ப்பை கடவுள் கொடுப்பாரு. நாங்கள் அதுதான் முடிவு வரைந்து நாங்கள் எவ்வளவோ பொறுமையாக சாப்பிடாமையும் குடிக்காமையும் ஒவ்வொரு நாள் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கோம். அங்கே போனால் எங்களுக்கு தீர்ப்பு கிடச்சிருமா, இங்கே வந்தால் தீர்ப்பு கிடச்சிருமா அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் எத்தனையோ முறை எங்கிட்ட பேட்டி எடுத்திருக்கங்க, பல முறை எடுத்திருக்கங்க. நாங்களும் உங்கள்கிட்டையும் கதறத்தான் செய்தோம். இதுக்கு மீறி கோர்ட்டு சொல்லியும் எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கல, ஐயா கலெக்டரை சொல்லியும் தீர்ப்பு கிடைக்கல. இதுக்கடுத்து நாங்கள் எங்கே சார் போக?